express the following in the form of a plus bi. So over division பார்ப்போம். First division. இப்போ I தனியா group பண்ணுவோம், numbers தனியா group பண்ணுவோம். First numbers minus 5/8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ numbers group பண்ணுறோம். இந்த மைனஸ் இங்கே இருக்கு. I இங்கே ஒரு I, so I squared. I squared ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். I squaredனா -1. இப்போ அந்த -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -5/8 இன்ட்டு -1. அப்போ ஆன்சர் என்ன? 5/8. நமக்கு a + bi அந்த ஃபார்முக்கு வேணும். இங்கே இமேஜினரி பார்ட்டே இல்லை, ரியல் பார்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இமேஜினரி பார்ட்டுக்கு 0i ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ a + bi அந்த ஃபார்முக்கு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பார்த்த மாதிரியே தான் நம்பர்ஸ் தனியாக குரூப் பண்ணலாம், ஐ பார்ட்டை தனியாக குரூப் பண்ணலாம். ஓகே, இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் வெளில வச்சுக்கலாம், 2. ஓகே, இப்போ இங்கே கியூப் இருக்குது, -1/8 the whole கியூப் இருக்குது. இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, இங்கே 3 ஐஸ் இருக்குது. ஸோ அப்போ i⁵ வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே -2 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே -1⁵ அப்படின்னு இருக்கிறனால மைனஸே தான் வரும். ஈவன் பவர்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே ஆட் பவர் இருக்கிறனால மைனஸ்னே தான் வரும். ஸோ -1/8 எத்தனை டைமு? 3 டைம்ஸ். 8 × 8 × 8ன்னு வரும். இங்கே i⁵ இருக்குது. i⁵ I² the whole square. அப்போ i⁴ × iன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ இங்கே கேன்சல் பண்ணுவோம். 4 8 8s are 64. 64 × 4 256. ஸோ இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். 1/256. இங்கே I²னா -1 இந்த ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுருக்கோம், இன்டூ i, ரைட்டா? ஈக்குவல் டு. ஸோ இங்கே -1² என்ன? 1 தான். ஸோ 1 × i. ஸோ i/256 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு இமேஜினரி பார்ட் தான் இருக்குது, ரியல் பார்ட்டு இல்லை. அப்போ இந்த ஆன்சரை என்ன எழுதலாம்? 0 + i × 1/256 இப்படி எழுதலாமா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ a + bi அந்த ஃபார்முக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம்.